உங்க உடம்புல இருக்கும் ஒரு சின்ன மச்சம் கூட உங்க குணம், அதிர்ஷ்டம், உங்க வாழ்க்கை பாதை பற்றி சொல்லும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கருட புராணத்திலையும், மச்ச சாஸ்திரத்திலையும் உடம்புல இருக்கும் மச்சங்களுக்கு தனி அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனிதனோட குணம், அதிர்ஷ்டம், வாழ்க்கை முன்னேற்றம், சில நேரங்கள்ல எதிர்கால சிக்னல்கள் கூட இதுல மறைந்திருக்கும்னு நம்பப்படுகிறது. அதனால தான் பல பேருக்கு மச்சங்கள் மீது தனி ஆர்வம் இருக்கும். உடம்புல பல இடங்கள்ல தானாக வரும் மச்சங்களுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கும்னு தோணுச்சு. சிலருக்கு பிறந்ததிலிருந்தே மச்சம் இருக்கும். சிலருக்கு பிறந்ததுக்கு பிறகு பல வருடங்கள் கழிச்சு வரும். அதுக்கு கண்டிப்பா ஏதாவது அர்த்தம் இருக்கும். அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உடம்பின் பல இடங்கள்ல இருக்கும் மச்சங்கள் உங்க வாழ்க்கையை பற்றி என்ன சொல்லுது என்பதை தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் இந்த விஷயத்துல எவ்வளவு ரிலேட் பண்ணீங்கன்னு கமெண்ட்ல சொல்லலாம். இந்த வீடியோ சாமுத்ரிகா ரிஷி எழுதிய மச்ச சாஸ்திரம் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. அதனால அந்த புத்தகத்துல இருக்கும் பல விஷயங்களை இங்க கேட்கலாம். நம்ம சேனலுக்கு முதல் தடவையா வந்திருந்தீங்கன்னா பெல் ஐக்கான் அழுத்தி நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க உடம்புல எங்கெங்க மச்சம் இருக்குன்னு கவனமா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ முடிவு வரை கண்டிப்பா பாருங்க. ஆரம்பிக்கலாம். முதல்ல நெத்தியில இருக்கும் மச்சம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இப்போ தலையிலிருந்து ஆரம்பிப்போம். யாராவது ஒருத்தருக்கு நெற்றியின் நடுவுல மச்சம் இருந்தா அந்த நபர் ரொம்ப அமைதியானவர், சாந்தமானவர், நல்ல மனசுக்காரரா இருப்பாங்க. அவங்க சிம்பிளானவங்க, புத்திசாலி, விஷயங்களை சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க. அதாவது ஷார்ப் பிரெயினுடன் ஹார்ட் ஒர்க்கும் இருக்கும். பல பேருக்கு புத்தி இருக்கும், ஆனா உழைப்பு இருக்காது. சில பேருக்கு உழைப்பு இருக்கும், ஆனா வாழ்க்கையை என்ஜாய் பண்ண மாட்டாங்க. ஆனா இவங்க ரெண்டுமே பேலன்ஸா இருக்கும் வகை. இந்த மச்சம் நெற்றியின் வலது பக்கத்துல இருந்தா அந்த நபர் பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்பாரு. எந்த வேலையையும் செய்ய முன்னாடி இதுல என்ன ப்ராஃபிட், எனக்கு என்ன ஷேர், என்ன கமிஷன்னு கேட்பாரு. இப்படி யோசிக்கிறதாலே இவங்க கிட்ட பணமும் சேரும். அதனால இவங்கள பணக்காரராகவும் பார்க்கலாம். இந்த மச்சம் நெற்றியின் இடது பக்கத்துல இருந்தா முதல்ல என் வேலை நடக்கணும்னு நினைப்பவரா இருப்பாங்க. என் வேலை முடிஞ்சா போதும், பிறகு யாருக்கு என்னானாலும் பரவாயில்லன்னு நினைக்கும் தன்மை இருக்கும். தனக்கு பிடிச்சது, தன்னலன், தன் ஆசை, இதுக்கு தான் முதல் முக்கியத்துவம் விடுவாங்க. அதை பற்றி தான் முதல்ல யோசிப்பாரு. புருவத்துல மச்சம் என்ன சொல்லுது? புருவத்துல மச்சம் இருந்தா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. சில பேருக்கு ரெண்டு புருவத்துக்கும் நடுவுல மச்சம் இருக்கும். அப்படிப்பட்டவங்க பிறந்ததிலிருந்தே லீடர்ஷிப் குவாலிட்டியோட இருப்பாங்க. வேலை, பணம் ரெண்டுலயும் நல்லா முன்னேறுவாங்க. வாழ்க்கை ரொம்ப கீழே போகிற மாதிரி இருக்காது. புருவத்தின் இடது ஓரத்துல மச்சம் இருந்தா அந்த நபர் கற்பனை அதிகமா இருப்பாங்க, கொஞ்சம் சீக்கிரம் பயந்துடுவாங்க. பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தா ஏதாவது பிரச்சனை வந்தாலே மற்றவங்கள விட சீக்கிரம் டென்ஷன் ஆயிடுவாங்க. புருவத்தின் வலது பக்கத்துல மச்சம் இருந்தா நல்ல கல்யாண வாழ்க்கை அமையும். குழந்தை சந்தோஷமும் இருக்கும். வாழ்க்கை துணையால நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும். சில பேருக்கு கண்ணுக்குள்ளேயும் மச்சம் இருக்கும். அது ரொம்ப அரிதா தான் நடக்கும். கண்ணில் மச்சம் இருந்தா, வலது கண்ணில் மச்சம் இருந்தா அந்த நபர் நேர்மையானவர், நம்பிக்கையுரியவர், மனசுல என்ன இருக்குன்னு நேரா சொல்லிடுவாரு. அவங்க அதிகமா டென்ஷன் எடுக்க மாட்டாங்க. தேவையில்லாத டிராமா இருக்காது. சரின்னா சரி, இல்லைன்னா போகட்டும்னு இருப்பாங்க. இடது கண்ணில் மச்சம் இருந்தா பக்கத்துல யாராவது சக்சஸ் ஆனா கொஞ்சம் பொறாமை வரலாம், இன்செக்யூராகவும் ஃபீல் பண்ணலாம். ஆனா இவங்க நல்லா யோசிப்பாங்க, வேலையை மெதுவா ஆனா சரியா செய்வாங்க. ஆனா இவங்களோட உண்மையான மனசை புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டம். வெளியே சிரிச்சு ஜாலியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள கவலை இருக்கும். தங்களோட பிரச்சனைகளை யார்கிட்ட சீக்கிரமும் சொல்ல மாட்டாங்க. அதனால இவங்கள புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் ஆகும். மூக்கில் மச்சம் இருந்தா அதுக்கு தனி அர்த்தம் இருக்கு. மூக்கில் மச்சம் இருந்தா, மூக்கின் நடுவுல மச்சம் இருந்தா அந்த நபர் சீக்கிரம் கோவப்படுவாங்க. ஷார்ட் டெம்பர் அதிகமா இருக்கும். அதனால பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசணும். இவங்க அவசரமா முடிவெடுப்பாங்க. டெட்லைன் வந்ததுக்கு அப்புறம் தான் வேகம் காட்டுவாங்க. வாழ்க்கை சும்மா போயிட்டு இருக்கும், திடீர்னு ஒரு மோட்டிவேஷன் வரும், அப்போ ரொம்ப வேகமா உழைப்பாங்க, பிறகு மீண்டும் சும்மா ஆகிடுவாங்க. அதனால இவங்களோட வாழ்க்கையில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அடிக்கடி இருக்கும்.
மூக்கின் வலது பக்கத்துல மச்சம் இருந்தா கொஞ்சம் உழைப்பிலேயே நல்ல வருமானம் சம்பாதிக்கிற அதிர்ஷ்டம் இருக்கும். மூக்கின் இடது பக்கத்துல மச்சம் இருந்தா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் வருமானம் கொஞ்சம் குறைவா இருக்கலாம். மூக்குக்கு கீழே மச்சம் இருந்தா எதிர்ப்பாளினரிடம் சீக்கிரம் ஈர்க்கப்படுவாங்க. கன்னத்துல மச்சம் இருந்தா இடது கன்னத்துல மச்சம் இருந்தா அதிகமா பேச மாட்டாங்க. சொல்ல வேண்டியது கொஞ்சம் வார்த்தையிலேயே சொல்லிடுவாங்க. பணம் செலவு பண்றது அதிகம், சேமிக்க கஷ்டப்படுவாங்க. ஆனா 30ல இருந்து 35 வயசுக்கு அப்புறம் சேமிக்க ஆரம்பிப்பாங்க. வலது கன்னத்துல மச்சம் இருந்தா கொஞ்சம் அக்ரெசிவ் நேச்சரா இருக்கும். விவாதம் நிறைய பண்ணுவாங்க. ஏதாவது விஷயம் புரிய வைக்கணும்னா லாஜிக்கா சொல்லணும். சும்மா சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. அடுத்தது காதல் மச்சம் இருந்தா காதுல மச்சம் இருந்தா வாழ்க்கையில வசதிகள் நிறைய இருக்கும். வீடு, காரு, கேட்ஜெட்ஸ் எல்லாம் கிடைக்கும். காதின் நுனியில் மச்சம் இருந்தா அந்த நபர் புத்திசாலி. அடுத்தது உதட்டில் மச்சம் இருந்தா உதட்டில் மச்சம் இருந்தா சாப்பாட்டுக்கு ரொம்ப ஆசை இருப்பாங்க. சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதிக உடல் எடை அல்லது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரலாம். உதட்டின் கீழ்ப்பகுதி அல்லது சுற்றிலும் மச்சம் இருந்தா காதல் ஆசை மற்றும் உடல் ஈர்ப்பு அதிகமா இருக்கும். அடுத்தது நாக்கில் மச்சம் இருந்தா நாக்கில் மச்சம் இருந்தா உடல் நலம், படிப்பு அல்லது பேச்சு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். சில பேருக்கு தடுக்கி தடுக்கி பேசுற பழக்கமும் இருக்கலாம். நாக்கின் நுனியில் மச்சம் இருந்தா சூழ்நிலையை சமாளிக்க தெரிஞ்சவங்க. எதையும் பேலன்ஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணுவாங்க. சாப்பாட்டுல கொஞ்சம் ஆசையும் இருக்கும். அடுத்தது தாடையில மச்சம் இருந்தா பயணம் ரொம்ப பிடிக்கும். புதிய இடங்களுக்கு போக ஆசை அதிகம் இருக்கும். முகத்துல இருக்கும் மச்சங்கள் பத்தி இதுவரை பார்த்தோம். கழுத்துல மச்சம் இருந்தா பார்க்கலாம். கழுத்தின் நடுவுல மச்சம் இருந்தா எந்த ஒரு கலை விஷயத்திலையும் திறமை இருக்கும். அது பாடல், இசை, ஓவியம், நடிப்பு எதுவாக இருந்தாலும் நல்ல திறமை காட்டுவாங்க. கழுத்தின் பின்புறம் மச்சம் இருந்தா கொஞ்சம் கோபம் அதிகமா இருக்கும். அடுத்தது தோளில் மச்சம் இருந்தா தோளில் மச்சம் இருந்தா சின்ன வயசுலயே பொறுப்புகள் அதிகமா வரும். வலது தோளில் மச்சம் இருந்தா தைரியம் அதிகம். எந்த பொறுப்பையும் தவிர்க்க மாட்டாங்க. புத்திசாலி, ஸ்மார்ட். இந்த வேலையை என்கிட்ட விடுங்க, நான் பண்ணிடுறேன்னு முன்னாடியே வருவாங்க. டென்ஷன் எடுக்க மாட்டாங்க. நம்பிக்கையா வேலையை முடிப்பாங்க. கையில் மச்சம் இருந்தா வலது கையில மச்சம் இருந்தா புத்திசாலி, வேலைக்காரங்க, பொறுப்பை நன்றாக கவனிப்பவர், கொடுத்த வேலையை ஓடி முடிப்பாரு. இடது கையில மச்சம் இருந்தா ரிலாக்ஸா வாழ விரும்புவாங்க. சாதாரணமா சந்தோஷமா வாழ்க்கை நடத்துவாங்க. முழங்கையில மச்சம் இருந்தா பார்க்கலாமா? முழங்கையில மச்சம் இருந்தா அந்த நபர் சீக்கிரம் கவலைப்படுவாரு. எந்த விஷயத்துலயும் பொறுமை இல்லாம ஆகிடுவாரு. ஆனா திறமை இல்லாதவங்க இல்ல. ஏதாவது ஒரு விஷயத்துல நல்ல ஸ்கில் இருக்கும். கோடிங் மாதிரி விஷயங்களையும் நல்லா பண்ணலாம். அட்வென்ச்சர் ரொம்ப பிடிக்கும். புதிய இடங்களுக்கு போகவும் சாகசமான விஷயங்களை ட்ரை பண்ணவும் ஆசை இருக்கும். மணிக்கட்டில் மச்சம் இருந்தா பார்க்கலாம். மணிக்கட்டில் மச்சம் இருந்தா அந்த நபர் ஆர்டிஸ்டிக், கிரியேட்டிவ் நேச்சர் உடையவங்க. புதிய புதிய யோசனைகள் மனசுக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கும். மனசு ஒரே இடத்துல நிலைக்காது. சில நேரம் பெயிண்டர் ஆகணும்னு நினைப்பாங்க, சில நேரம் ஆத்தர் ஆகணும்னு நினைப்பாங்க, சில நேரம் கிரிக்கெட்டர், சில நேரம் கவர்மெண்ட் ஜாப்னு பல எண்ணங்கள் வரும். கெரியர் பற்றிய யோசனைகள் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் விரல்களில் மச்சம் இருந்தா அதுக்கும் தனி அர்த்தம் இருக்கு. இது பெரிய விஷயம், அதனால சுருக்கமா பார்க்கலாம். குறிப்பா உள்ளங்கையை நோக்கி இருக்கும் விரல் பக்கத்துல மச்சம் இருந்தா அந்த நபர் நம்பிக்கையுரியவர், பணத்தை சேமிக்க தெரிஞ்சவங்க. விரல்ல மச்சம் இருந்தா பார்க்கலாம். விரல்களில் மச்சம் இருந்தா அதுக்கு தனி அர்த்தம் இருக்கு. இது பெரிய விஷயம், அதனால சுருக்கமா பார்க்கலாம். குறிப்பா உள்ளங்கையை நோக்கி இருக்கும் விரல் பக்கத்துல மச்சம் இருந்தா அந்த நபர் நம்பிக்கையுரியவர், பணத்தை சேமிக்க தெரிஞ்சவங்க. பணம் இவங்களை தேடி வர்ற மாதிரி அதிர்ஷ்டம் இருக்கும். தேவைப்பட்ட நேரத்துல உதவியும் தானா கிடைக்கும். 4 விரல்கள்லையும் அல்லது முது விரல்லையும் மச்சம் இருந்தா இப்போ பணநிலை சரியில்லைனாலும் கவலைப்பட வேண்டாம். இது பின்னாடி நல்ல முன்னேற்றமும் வசதியும் தரும். மார்பில் மச்சம் இருந்தா பார்க்கலாம். மார்பில் மச்சம் இருந்தா விபத்து பற்றிய பயம் அதிகமா இருக்கும். குறிப்பா மார்பின் நடுவுல இருந்தா இது சொல்லப்படுகிறது. சிலர் ஜாலிக்காக பொய் சொல்லும் பழக்கமும் இருக்கலாம். எதிர்காலத்துல வயிறு அல்லது நுரையீரல் சம்பந்தமான சின்ன பிரச்சனைகள் வரலாம். ஆனா இதை பார்த்து பயப்பட தேவையில்லை. எல்லாருக்கும் இதே மாதிரி நடக்கும்னு இல்லை. சிலருக்கு மட்டும் இது பொருந்தும், சிலருக்கு பொருந்தாமலேயும் இருக்கலாம். மார்பின் இடது பக்கத்துல மச்சம் இருந்தா வாழ்க்கை சாதாரணமா அமைதியா போகும். அதிக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்காது. முதுகுல மச்சம் இருந்தா பார்க்கலாம். முதுகுல, குறிப்பா முதுகெலும்பு பக்கத்துல மச்சம் இருந்தா அந்த நபர் வெற்றி பெறுவார்.
புகழும் கிடைக்கும். லீடர்ஷிப் குவாலிட்டி நல்லா இருக்கும். ஷோல்டர் பிளேடு பகுதியில் மச்சம் இருந்தால் வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தோள்பட்ட மேலே மச்சம் இருந்தால் தைரியம் நிறைய இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் சேலஞ்சஸும் அதிகமாக சந்திப்பாங்க. ஆண்களுக்கு மார்பிள் மச்சம் இருந்தால் பார்க்கலாம். ஆண்களுக்கு மார்பின் இந்த பகுதியில் மச்சம் இருந்தால் புத்திசாலி, ஸ்மார்ட், நேச்சராக இருப்பாங்க. தனக்கு வேலையை எப்படி முடிக்கணும்னு தெரியும். யார் என்ன பேசுகிறாங்கன்னு சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க. மற்றவங்களுக்கு விஷயத்த நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணவும் தெரியும். ஆனால் அவங்களோட பாண்டிங் அவ்வளவா இருக்காது. அவங்களோட பேசணும்னு கூட தோணாது. காரணம், உறவினர்கள் நல்லதை நினைக்கலன்னு அனுபவத்தில் புரிஞ்சிருக்கும். பெண்களுக்கு மார்பிள் மச்சம் இருந்தால் பார்க்கலாம். பெண்களுக்கு இடது பக்கம் மார்பில் மச்சம் இருந்தால் அமைதியான குணம், நல்ல நடத்தை இருக்கும். வீட்டில் எல்லாரையும் சேர்த்து நல்லா நடத்துவாங்க. உறவினர்கள், வேலை பார்க்குற இடத்துல உள்ளவங்களோட நல்ல உறவும் இருக்கும். தொப்புள் பகுதியில் மச்சம் இருந்தால் பார்க்கலாம். பெண்களுக்கு தொப்புள் அல்லது அதற்கு அருகில் மச்சம் இருந்தால் நல்ல திருமண வாழ்க்கை அமையும். குழந்தை சந்தோஷமும் கிடைக்கும். பெரிய குறை எதுவும் இருக்காது. சின்ன சின்ன சண்டைகள் எல்லா குடும்பத்திலையும் இருப்பது மாதிரி மட்டும் இருக்கும். ஆண்களுக்கு தொப்புளின் இடது பக்கத்தில் மச்சம் இருந்தால் செழிப்பு வரும். குழந்தைகளுக்கும் பெயர் புகழ் கிடைக்கும். வயிற்றில் மச்சம் இருந்தால் பார்க்கலாம். வயிற்றில் எங்கே இருந்தாலும் மச்சம் இருந்தால் அந்த நபர் எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. எந்த வேலையிலையும் உற்சாகம் கொண்டு வருவாங்க. குடும்பத்தில் யாரும் செய்யாத விஷயத்தையும் செஞ்சு காட்டுவாங்க. பணநிலையும் நல்லா இருக்கும். பின்னணி சப்போர்ட்டும் கிடைக்கும். வயிற்றின் வலது பக்கத்தில் மச்சம் இருந்தால் பல இன்கம் சோர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஷேர் மார்க்கெட் அல்ல ஸ்பெகுலேஷன் மாதிரி விஷயங்களையும் சம்பாதிக்கலாம். தொடையில் மச்சம் இருந்தால் பார்க்கலாம். தொடையில் மச்சம் இருந்தால் தைரியமான குணம் இருக்கும். யாராவது பயமுறுத்தினாலும் கூட சீக்கிரம் பயப்பட மாட்டாங்க. எதிர்த்து நிற்கும் தைரியம் இருக்கும். இடது தொடையில் மச்சம் இருந்தால் கிரியேட்டிவ் டேலண்ட் அதிகமாக இருக்கும். கற்பனை சக்தியும் நல்லா இருக்கும். எழுத்து திறமையும் அதிகம். எழுதுறதுல பலத்த தாக்கம் ஏற்படுத்தும். அதனால ஜேர்னலிசம், மாஸ் மீடியா, சோஷியல் மீடியா மாதிரி தங்கள் எண்ணங்களை எழுதவோ வீடியோவாகவோ சொல்லவோ முடியும் துறைகளில் நல்லா வருவாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு சமூக சிந்தனையும் இருக்கும். மற்றவங்களோட உரிமைகள் பற்றி பேசுவாங்க. ஆனால் இவங்களை முழுசாக புரிஞ்சுக்க போனால் கொஞ்சம் மிஸ்டீரியஸாக தோணுவாங்க. வாழ்க்கை முறை, யோசனை எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். முழங்காலில் மச்சம் இருந்தால் பார்க்கலாம். இடது முழங்காலில் மச்சம் இருந்தால் ட்ராவல், ரிஸ்க், அட்வென்ச்சர் ரொம்ப பிடிக்கும். ராஜா மாதிரி வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவாங்க. வலது முழங்காலில் மச்சம் இருந்தால் அன்பான குணம் இருக்கும். காதலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. திருமணத்துக்கு முன்னாடி பல ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கலாம். ஆனால் ஒருத்தர்கிட்ட கமிட் ஆன பிறகு உண்மையாக இருப்பாங்க. கால் சதையில் மச்சம் இருந்தால், வலது காஃப் பகுதியில் மச்சம் இருந்தால் இது நல்ல அடையாளம். வெற்றி, செழிப்பு கிடைக்கும். அரசியலுக்கு போகணும்னு தோணலாம். மக்கள் சப்போர்ட் கிடைக்கும். ஆக்டிவாக இருப்பாங்க. பெண்கள் கிட்ட இருந்து நல்ல ஆதரவும் கிடைக்கும். அதே இடது காஃப் பகுதியில் மச்சம் இருந்தால் கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க. கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க. அதிகமாக யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதுலேயே சந்தோஷமாக இருப்பாங்க. பாதத்தில் மச்சம் இருந்தால் பார்க்கலாம். பாதத்தின் வலது பக்கத்தில் மச்சம் இருந்தால் ட்ராவல் ரொம்ப பிடிக்கும். ஒரே இடத்துல இருக்க விரும்ப மாட்டாங்க. கொஞ்சம் நேரம் இருந்தாலே வெளியே போகணும், ட்ரிப் போகணும்னு தோணும். ரிசல்ட் பற்றி அதிகமாக யோசிக்க மாட்டாங்க. செயலில் நம்பிக்கை வைப்பாங்க. வாழ்க்கை ஒரு தடவையே கிடைக்குது, எல்லாத்தையும் அனுபவிக்கணும் என்கிறது தான் இவங்களோட எண்ணமே. ஆனால் பாதத்தின் இடது பக்கத்தில் மச்சம் இருந்தால் கான்ட்ரவர்சி சொல்லலாம். சில நேரம் தானாகவே பிரச்சனையை சிக்கிக்கலாம். கால் விரல்ல மச்சம் இருந்தால் பார்க்கலாம். கால் விரல்ல மச்சம் இருந்தால் நல்ல திருமண வாழ்க்கை அமையும். உள்ளங்கையிலையும் மச்சம் இருந்தால் செல்வம், காலில் மச்சம் இருந்தால் திருமண வாழ்க்கை. 2 சிக்னலும் இதில் பார்க்கப்படுகிறது. பின்புறத்தில் மச்சம் இருந்தால் என்னன்னு பார்க்கலாம். 2 பக்கமும் மச்சம் இருந்தால் சந்தோஷமான, அன்பான, நம்பிக்கைக்குரிய குணம் இருப்பாங்க. வலது பக்கத்தில் இருந்தால் கிரியேட்டிவ் மற்றும் புத்திசாலித்தனம் அதிகம். இடது பக்கத்தில் இருந்தால் சாதாரண வருமானம் இருந்தாலும் திருப்தியாக வாழ்வாங்க. ரகசிய உறுப்பில் மச்சம் இருந்தால் பார்க்கலாம். ரகசிய உறுப்பில் மச்சம் இருந்தால் ப்ராட் மைண்டட் நேச்சர் இருக்கும். நேர்மையானவங்க, ஜாலியானவங்க, ரொமான்டிக்காக இருப்பாங்க. தாம்பத்திய வாழ்க்கை சந்தோஷமாக அனுபவிப்பாங்க. உலக வாழ்க்கை வசதிகள்லையும் திருப்தி இருக்கும். இதுவரை உடம்பின் பல பகுதிகளில் இருக்கும் மச்சங்கள் பற்றி பார்த்தோம். இதில் உங்களுக்கு எது ரிலேட் ஆகிருக்கு, உங்கள் உடம்புல எங்கே மச்சம் இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம ஆன்மீக தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.